இனிய காலை வணக்கம். நாம் இன்று சிவபுராணத்தை பற்றிய ஒரு சில கருத்துக்களை சிந்திக்கலாம். சிவபுராணம் இயற்றியவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரனுடைய வரிகளை பற்றி சொல்லும்போது திருவாசகத்தை அழகாக உவமையாக சொல்லுவார்கள். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார். ஏனால் ஊனுருக உள்ளமுருக பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பாடலை எழுதிய மாணிக்க வாசகர் அவர்கள் சிவபுராணத்திலையும் என்ன கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அப்படிங்கிறத ஒரு 4 வரிகளை மட்டும் பார்க்கலாங்க. என்ன அப்படின்னா, சிவபுராணம் அப்படின்னா என்ன? புராணம் அப்படின்னா கதைகள், பழங்கதை, தொன்மையான கதை. ஆனால் நம் சிவன் பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன் அல்லவா? அப்படிப்பட்ட சிவனை பற்றிய கதைகளை, புராணம் என்பது கதை என்று சொன்னோம். ஆம், சிவனுடைய கதையை பேசுவது, சிவனுடைய செயல்பாடுகளை, அவருடைய அருமை பெருமைகளை பாடுவது இந்த சிவபுராணமாகும். முதலில் குறிப்பிட்டிருக்கும் அடியை பாருங்களேன். அந்த முதல் 4 அடியை மட்டும் நாம் இன்று எடுத்துக்கொள்வோம், சிந்தனை செய்வோம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேக நிறைவனடிவில் வாழ்க. ஆரம்பத்திலே முதலில் சொல்லக்கூடிய சொல்லை பாருங்கள். நம சிவாய. நம வணங்குதல். யாரை வணங்க வேண்டும்? சிவனை. அப்பேற்பட்ட சொல்லி இருக்கலாம், இவர் என்னன்னு சொல்லி பாடலை ஆரம்பிச்சிருக்கலாம். சிவாய நம அப்படின்னு சொல்லாம நம சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். இதுலேயே அவருடைய சிவனை பற்றிய உள்ள முருகி, அவர் எல்லாம் சிவன்தான், சிவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற சொல்ற கருத்தை நம்ம இதில் பார்க்கலாங்க. நமசிவாய வாழ்க. நம்மை வணங்கக்கூடிய சிவபெருமான் வாழ்க, அவருடைய பொற்பாதங்களை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. நமசிவாய வாழ்க. நாதனுடைய தாள் என்பது இங்கு பாதம், பாதங்களை வணங்குங்கள். அடுத்து 2வது அடியில பாருங்க, நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொன்னாரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைக்கின்ற பொழுது கூட, இமைக்கிறதுக்கு அதே சொல்லிட்டாங்க, இமைப்பொழுதும். அந்த